ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சண்டே ஸ்பெஷல்னாலே பிரியாணி நான்வெஜ் தான் நம்ம செய்வோம் வீட்டில். ஸோ நான் சண்டே பிரியாணி செஞ்ச வீடியோ தான் இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நெய் அதில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெயை போட்டுக்கோங்க. ஸோ ஸ்பைசஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கடல் பாசி, பிரியாணி இலை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் நல்லா சாட்டே பண்ணுங்க. ஸோ சின்ன வெங்காயம் கூட ஒரு 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புதினா, மல்லி, அது கூட புதினா, மல்லி எல்லாமே போட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த பேஸ்ட்டு நான் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு 3 டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது நல்லா போட்டு சோட்டே பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மல்லி, புதினா எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அண்ட் தென் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா ஒரு 1/2 kg வச்சுருக்க சிக்கன் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி விட்டு வர மாதிரி கொஞ்சம் கிளறிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அண்ட் தென் லெமன் கடைசியாக மூடும்போது ஊற்றுறதுக்கு லெமன் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்ம பிரியாணி ரெசிபி. ஸோ உண்மையாகவே நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் எல்லோரும் சண்டே ஸ்பெஷல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த ஒரு ரெசிபி. அப்புறம் என்ன, பிரியாணி இலையில் போட்டு நல்லா கைதிப்பட கார்த்தி மாதிரி உட்காந்து பிரியாணியை சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.